வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை நிராகரிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவு. அம்பலந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் நகரசபை உறுப்பினர் உள்ளிட்ட 3 காயம். இந்தியா மல்டாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை நிராகரிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பிரான்ஸ் செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலின் போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறினார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை நிராகரித்துள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலங்கைக்கு தனித்துவமான நல்லிணக்க செயற்பாட்டை கட்டியெழுப்புவதாகவும் சுட்டிக்காட்டினார். நாட்டின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு இந்த பிரேரணை பொருத்தமற்றதாகும் என்பதுடன் அதன் மூலம் எந்தவிதமான நன்மைகளும் கிட்டாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் இதனூடாக அதைரியம் அடையப் போவதில்லை என கூறியுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் ஆரம்பித்துள்ள நல்லிணக்க செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாக பிரான்ஸ் செய்தி சேவைக்கு மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய கடற்றொழில் திணைக்களத்தினால் தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. இலங்கை கடற்பரப்பினுள் நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 91 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிகால் ஹெட்டியாராய்ச்சி தெரிவிக்கின்றார். அத்துடன் இந்திய மீனவர்களின் 24 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு மண்ணெண்ணெய் மானிய உதவி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். நிதியமைச்சின் செயலாளர் உட்பட சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுடன் கடற்தொழில் அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையிலேயே இந்த விடயம் குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனாவசிய பிரச்சினைகள் தோன்றாத வகையில் உரியவர்களுக்கு மண்ணெண்ணெய் மானியம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. மண்ணெண்ணெய் மானிய உதவி கோரி மீனவர்கள் போராட்டம் நடத்த ஆயத்தமான நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் இன்று காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 4253 நிலையங்களில் இம்முறை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவிக்கின்றார். 58,98,427 பேர் 2 வாக்காளர் சபைகளுக்குமான தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை 608 வாக்கெண்ணும் நிலையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிடுகின்றார். இவற்றுள் மேல் மாகாணத்தில் 420 நிலையங்களிலும் தென் மாகாணத்தில் 188 நிலையங்களிலும் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கான தயார்படுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் சில பகுதிகளில் ஆராய்ந்தோம். கொழும்பு மாவட்ட செயலகத்திலிருந்து இன்று முற்பகல் வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்படும் காட்சிகளே இவை. செய்திகள் தொடர்கின்றன. அம்பலந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் நகரசபை உறுப்பினர் உள்ளிட்ட 3 காயமடைந்துள்ளனர். இரு குழுக்களுக்கிடையே நேற்றிரவு இடம்பெற்ற மோதலின் போதே இவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாகன விபத்து தொடர்பாக இடம்பெற்ற வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியுள்ளதென போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். காயமடைந்த நகரசபை உறுப்பினர் அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையிலும் ஏனைய 2 தங்காலை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கலேன் பிந்துவென குட்டிகுள பகுதியில் பெக்கோ இயந்திரம் ஒன்று குடை சார்ந்ததில் அதன் சாரதி உயிரிழந்துள்ளார். குடிகள பகுதியில் கிணறொன்றை தோண்டிய பெக்கோ இயந்திரத்தை மீண்டும் டிப்பர் வாகனத்தில் ஏற்றிய வேளையிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்து நேரும் சந்தர்ப்பத்தில் பெக்கோ இயந்திரத்தின் சாரதி பெக்கோ இயந்திரத்துக்குள் இருந்துள்ளார். விபத்தில் பெக்கோ இயந்திரத்தில் சாரதி சிக்குண்டு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் குட்டிக்குளம்பு பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார்.
நாரமல ரன்முதுகல பகுதியில் கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் விபத்துக்குள்ளானதில் கர்ப்பிணி பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. பின்னால் சென்ற கார் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த கர்ப்பிணி பெண் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர் நாரமல கெல்வத்த பகுதியில் வசிப்பவர் ஆவார். இந்த விபத்து தொடர்பில் காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விளையாட்டு மைதான வீதியில் மர ஆலை ஒன்றிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. இனம் தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 1:45 மணியளவில் ஆலைக்கு சென்ற போது ஆலை எரிந்து கொண்டிருந்ததாக அதன் உரிமையாளர் தெரிவித்தார். இதேவேளை இந்த சம்பவத்தின் போது ஆலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றும் தீக்கிரையுள்ளாகியதாக உரிமையாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பலாங்குடை வெளியார பகுதியில் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 17 லோரிகளை போலீசார் அனுமதியின்றி விடுவித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் தமது கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதுடன் போலீசார் தம்மீது தகாத வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டதாகவும் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் கொழும்பு சுற்றிவளைப்பு பிரிவின் உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகனவிடம் வினவப்பட்டது. அந்த இடத்தில் மக்கள் தமது மாணிக்கக்கல் அகழ்விடங்களை விடுவிப்பதற்காக வந்திருந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட நிலைமையை போலீசார் தலையிட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். அத்துடன் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அஜித் ரோகன குறிப்பிட்டார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்திய கிரிக்கெட் சபையின் செயற்பாட்டு தலைவராக முன்னாள் அணித் தலைவரான சுனில் கவாஸ்கரை நியமிப்பதாக இந்திய உயர்நீதிமன்றம் முன்னர் அறிவித்துள்ளது. இதற்கமைய தலைவராக செயற்பட்டு வந்த என் ஸ்ரீனிவாசன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பந்துவீச்சில் இழைக்கப்பட்ட தவறுகளை இங்கிலாந்து அணியுடன் நேற்று நடைபெற்ற போட்டியில் தோல்வி அடைந்தமைக்கான காரணம் என இலங்கை அணியின் 20-20 கிரிக்கெட் தொடருக்கான அணித்தலைவர் தினேஷ் சந்திமால் தெரிவிக்கின்றார். நாம் சிறந்ததொரு ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டோம் என நினைக்கின்றேன். பந்து வீச்சாளர்கள் உரிய முறையில் பந்து வீசவில்லை. அத்துடன் களத்தடுப்பிலும் சிறு குறைபாடுகள் இருந்தன. இந்த குறைபாடுகள் தான் எமது தோல்விக்கான காரணம் என நான் நினைக்கின்றேன். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு அணி என்ற ரீதியில் மீதமுள்ள ஒரு போட்டியை சிறப்பாக விளையாட எண்ணியுள்ளோம். மகளிர் உலக 20-20 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் நியூசிலாந்து அணி 59 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை அடுத்து ஏ குழுவில் நியூசிலாந்து அணி முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்லேட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 167 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் சூசி பெட்ஸ் ஆட்டமிழக்காமல் 94 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் சாதியா யூசுப் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு 168 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பட்டு தாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 108 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. நியூசிலாந்து அணியினர் தமது பிரிவில் இடம்பெற்ற அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.